வெல்கம் டு டிஎன் கேமர்ஸ் கைஸ். இன்றைக்கி வந்து ஒரு பிஆர் அட்டாக்கிங் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டில் ஒருத்தர் வந்து வேணும்னே இறங்கி டேமேஜ் வாங்கியிருக்காரு. அவருடைய நிலைமை நம்ம இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா செந்தோஷால் லூட் அடிக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்குள்ளார நவீன் டீலர்ன்ட்டு ஒரு ப்ரோ வந்து என் ஃப்ரெண்டு தான் நாக் ஆகிட்டார். விடுங்க பார்த்துக்கலாம், ரிவ்யூ பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கையில் உட்பேக்கர் கிடச்சிருக்கு. நம்ம வேறு ஒன் டாப் பிளேயரு. கையில் கிடச்சிச்சின்னா ஒரே ஒன் டாப் தான், டோட்டல் ஸ்குவாடு காலி. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். பக்கத்தில் தான் வந்து யாருன்னே தெரியாத ஒரு வடக்கன் இருக்கான். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார அந்த டிஎன் இன்பான்னு சொன்னோம்ல, அவர் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார். நாக்காகி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வந்து பார்த்தா பொச்சினாக்கில் சண்டை போட்டிருந்தானுங்க. சந்தில் பூந்து ஓசியில் எடுக்கலான்னு பார்த்தேன். நானே வேறு ஃபாலோச்சு அடிச்சிட்டு இருந்தேன். 2 நாக்கு அடித்தேன். ஒருத்தன் ரிவ்யூ பண்ணிட்டான் போல், என்னன்னே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல். இப்போ ஒருத்தன் மேலேருந்து குதிப்பான், அவனை வந்து நாக் பண்ணிடுவேன். பார்த்திங்களா, குளோவாலெலாம் போட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சந்து. ஒரு நாக்கு 3வது நாக்கு அடிச்சாச்சு. ஆனால் இன்னும் ஒரு கில் கூட கிடைக்கல. பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டேக் டவுன் கிடச்சாச்சு நம்மளுக்கு. நம்மக்கிட்ட வேறு பேரஃபாலியோ இருக்கிறதுனால ரேட் ஆஃப் ஃபயர் பிச்சு ஓதுறது. நம்ம 3 நாக் பண்ணோம், கடைசியில் 2 கில் தான் வந்திருக்கு. இதான் இந்த ஜோக்கர் மண்டையை இருக்கான் பார்த்திங்களா, அவன் தான் ரொம்ப தொல்லை பிடிச்சவன், இன்பாங்கிறவன். அவன் வந்து அவனை நம்ப முடியாது, அடிக்கடி சில்மசி வேலையெல்லாம் பார்ப்பான். அது வேறு விஷயம், அவனை விடுங்க. பார்த்திங்கன்னா அப்போவே தெரிஞ்சு ஒரு எனிமி இருக்கிற மாதிரி பார்த்தா உள்ள ஒருத்தன் நான் வரது கூட தெரியாமல் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் போல். கையில் யூஎம்பி வேறு இருந்துச்சா, வச்சு அழுத்திட்டோம். பார்த்திங்கன்னா கில்லுவெல்லாம் 3 பண்ணதும் நான் தான், 3 கில் பண்ணதும் நான் தான். உட்காந்து லூட் அடிச்சிருக்கான் பாருங்க எப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வந்து முரட்டுத்தனமான சர்வேவன்லாம் சொல்லுவோம், ஆனால் மேலே ஏறி உட்காந்தானா வரமாட்டான் ஜோன் வர வரைக்கும். பையன் இப்போ சில்மசி வேலை பார்க்குறக்காக தான் வந்தான். நான் ரெக்கார்ட் பண்ணணும் வேணான்டான்னு சொன்ன உடனே விட்டுட்டான். வாங்கடா ஜீப்பில் போகலான்னு சொல்லி சுட்டு காமிச்சா ஜீப்பை மதிக்காமல் போயிட்டான். ஒரே அசிங்கமாக போச்சு. சரி பரவாயில்லன்ட்டு ஜீப் எடுத்துகிட்டு நம்ம போகலான்னு நினச்சேன். சரி வேணாம், எனிமையாக தான் ஜோன்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதேங்கிற அந்த நல்ல எண்ணத்தினால ஜீப்பை கொளுத்திட்டேன். பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நான் கட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா புச்சினாக் சைடு வந்திருக்கோம். எனிமி இருக்க மாதிரியே தெரியுது, ஆனால் யாரையுமே கண்ணிலே காணும். ரிவேல் பாயிண்ட் வேறு அப்படியே இருக்குது. வழக்கமாக எல்லா டீமேட்ஸும் அலைவில் இருக்கப்போ ரிவே பாயிண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுவோம். படுத்துக்கிட்டே காலந்திப்போம். கேளானின் பலன் வரவில்லை. என்னதான் இருந்தாலும் அந்த இன்பாங்கிறவன் வந்து நீங்கள் நம்ம ரிவே பண்ணிடக்கூடாது. நானும் பண்ணல, வேறு யாரோ ரிவே பண்ணி விட்டானுங்க. அவன் செத்தா நான் ரிவே பண்ண மாட்டேன், நான் செத்தாலும் அவன் ரிவே பண்ண மாட்டான். எஃபிஎஸ் வேறு ட்ராப் ஆகுது, பார்த்துக்கலாம். கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்டேருந்து ஒரு ஓசிகள் எடுத்துட்டான். எங்கிட்டேருந்தே ஓசிகள் எடுத்துருக்கானா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பான்னு. பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் போட்டு விட்டேன், பார்க்குறவங்களுக்கும் கடுப்பாகக்கூடாதுன்னு. என் ஃப்ரெண்டு இடையில கூப்பிட்டான், ஹேங் ஆகுது. 2x ஸ்கோப்பு பேரஃபாலுக்கு கிடச்சிச்சு. எடுத்து மாட்டிட்டு ஒரு அழுத்தணும்னா எனிமி நம்மளுக்கு கில் ஆகிட்டான். என்னதான் இருந்தாலும் நம்ம லூட்டு பொறுக்கிங்கிறதுனால லூட்டு பொறுக்கலான்னு வந்தேன். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் மேலேருந்து அடிப்பான். பயங்கரமாக டேமேஜ் வேறு கொடுத்துட்டான். நம்ம குளோவால் போட்டு ஹீல் பண்ணுவோம். நம்மளுக்கு கே இருக்கிறதுனால இது எத்தனாவது ஜோனுங்கிறதே தெரியாமல் போச்சு. அந்தளவுக்கு கே வந்து நம்மளை காப்பாற்றுறது பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக க்ரீன் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு ஓசிகள் கிடச்சிருக்கு. பின்னாடி பூந்து ஓசிகள் எடுத்துட்டோம். இதோட 5 கில் ஆச்சு. பார்த்திங்கன்னா அங்கே எனிமி இருக்கிறது மோக்கா காமிச்சு கொடுத்துருச்சு. ஓகே, எனிமின்னு நினச்சி சுட்டா அது சாண்டினோ. ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேமேஜ் கொடுப்போம், மேலேருந்து ஒருத்தன் கில் எடுத்துருவான். அதுதான் கொஞ்சம் கடுப்பான மூமெண்ட்டு. இப்போ டீமேட் ரிவே பண்ணலான்னு போனால் க்ளோவால் பண்ணி ரிவே பண்ண போயிட்டான். இப்போ நம்ம டேமேஜ் கொடுப்போம், மேலேருந்து யாருன்னே தெரியாத ஒரு டீமேட் எனிமி வந்து ஓசியில் எடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் இன்னும் ஒரு ஸ்குவாடு தான் இருக்குது. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கிறது தெரில. ஹோமர்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹோமர் இல்லை, அந்த கன்னோட புதுசாக அந்த கன்லாம் விட்டுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா ஓசியில் எடுத்துட்டானுங்க. அப்போ அது ஸ்குவாட் இல்லை, ஒரு டியோ தான் இருக்கா போல். நம்ம ஹீல் பண்ணுவோம்.
ஃபைனல் ஃபைட் 5 அலைவே வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம போய் லூட் அடிக்க போவோம். லூட்டு தானே முக்கியம். அவன் திடீர்னு டீம் வைப் அவுட் பண்ணிட்டானேன்றது லூட்டு இல்லாமல் சரின்ட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா எனிமி பின்னாடி இருக்கிறது தெரியாமல் எல்லோரும் மேலே ஓடிக்கிட்டு இருப்போம். 3 பேர் மேலே ஏறி போக சைடில் தான் எனிமி இருப்பான். அந்த எனிமியை வந்து நான் டேமேஜ் கொடுப்பேன். வழக்கம் போல் எங்கிட்டேருந்து கில்லை திருடிடுவானுங்க, பார்த்துக்கோங்க. பூவையாக கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் டிஎன் கேமர்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். பாய்.